டேட்டூ அப்படிங்கிறது ஆதி மனிதன் கண்டுபிடித்த ஒரு அடையாளத்துக்குரிய ஒரு விஷயம். காட்டுவாசிகள் எல்லாருமே அந்த பச்சை குத்துறது வந்து அங்கிருந்து தான் வந்து வந்தது. யுனிவர்சல் சிம்பிள்ஸ்னு நிறையா இருக்குது. இப்போ இன்ஃபினிட்டி, அம்சமுத்திரை, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு சிம்பிள் இருக்கும் தெரியுங்களா? 2 நாகம் பிணைந்திருக்கக்கூடியது ஒரு குச்சியில் இருக்கிற மாதிரி. நோய் இருக்கக்கூடியவர்கள் அந்த சிம்பிளை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த நோய்க்கான நிவர்த்தி அவர்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட லோகோவும் அதே. இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரபலமான நிறுவனங்கள், பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஃபேஸ்புக்கே அவங்களோட இதை வந்து மெட்டாவெர்ஸ்னு மாற்றும் போது அதை இன்ஃபினிட்டியாக தான் கொண்டு வந்தாங்க. இப்போ லென்ஸ் கார்ட்டோட இது பார்த்தீங்கன்னா அதுவும் இன்ஃபினிட்டி சிம்பிள் தான். மேச ராசியாக இருக்காங்க, அவங்க தாராளமாக அந்த ஆட்டுக்கடா டேட்டூவாக போடலாம். விருச்சிகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேல். பொதுவாகவே கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலோ தேலோ போடுறது அவங்களுக்கு கடனை கட்டுக்குள் கொண்டு வரும். குலதெய்வத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் டேட்டூவாக போடுறது ரொம்ப நல்லது. போடக்கூடாத தெய்வங்கள்னா இந்த உக்கிர தெய்வங்கள், காளி, வராகி, பைரவர், நரசிம்மர், உக்ர தெய்வங்களை போட்டுட்டு வேண்டத்தக்காத செயல்களை செய்யும் பொழுது அது ரிப்பீட்டாக அவங்களுக்கே ஆப்படிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நர்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காரு. நர்பவி சார். நற்பவி வணக்கம் சார். இப்போ கண்டென்ட் என்ன பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் கழுத்தில், உங்கள் கையில், அப்புறம் இந்த ரைட் லெஃப்ட் ரெண்டுத்துலேயுமே நான் டேட்டூஸ் பார்த்தேன். இப்போ பொதுவாகவே ராசியை வச்சு நிறைய சொல்லுவாங்க, வாஸ்து சொல்லுவாங்க. இந்த டேட்டூஸ் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு உபயோகமான ஒன்று? ஏன்னா டேட்டூஸ் போடுறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான டேட்டூஸ் போடலாம், அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சார்? கண்டிப்பாக. அதாவது டேட்டூ அப்படிங்கிறது ஆதி மனிதன் கண்டுபிடித்த ஒரு அடையாளத்துக்குரிய ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இதில் இருக்கிறதுனால காட்டுவாசிகள் எல்லாருமே அந்த இதை வந்து பச்சை குத்துறது வந்து அங்கிருந்து தான் வந்து வந்தது. இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய பாட்டிமார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த டேட்டூ குத்திருக்கிறது, இந்த பெயர்களை வந்து டேட்டூ குத்துறதுலாம் கூட ஒரு இதாக இருந்தது. இன்றைக்கி நவீனத்துவம் வளர்ந்த பிறகு கிரிக்கெட்டர்ஸ் விராட் கோலி அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து டேட்டூ போட்டிருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்புறம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, டேட்டூங்கிறது முதல்ல நம்ம ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயம். நம்ம ஊசி வச்சு குத்தும்போது அந்த பிளட்டுங்கிறது அது இதாகும் வெளியில் வந்து, அதுக்கப்புறம் அது லைஃப் டைம் உங்களுக்கு வந்து இருக்கும். நான் முதல்ல வந்து இந்த டேட்டூ வந்து எதுக்கு போட ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஜோதிடத்துறைக்கு ஆர்வலராக இருந்தப்போ, கற்றுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கும்போது வேல் பச்சை குத்துங்க, உங்களுக்கு கடன் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வேல் வந்து ரைட் கையில் போட்டேன். எனக்கு அதே மாதிரி நான் மேசராசி, அதனால் வந்து அது எனக்கு செட் ஆச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு வந்து அதில் அந்த கடன்லாம் வந்து குறைய ஆரம்பித்து வருமானம் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கண் கூட பார்க்க ஆரம்பிச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் நான் வந்து அது சார்ந்த விஷயங்களை நான் வந்து நிறையா பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ராசிக்கு என்ன குறியீடு போடலாம், இந்த லக்னத்துக்கு என்ன குறியீடு போடலாம், அல்லது அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, அல்லது எந்த நட்சத்திரத்துலேருந்து அந்த தசை நடக்குது, எந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான டேட்டூ போடலாம், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று நம்ம டேட் ஆஃப் பர்த் படியும் போடலாம். இப்போ நான் இந்த கையில் வந்து வேல் போட்டிருக்கேன், இந்த கையில் பார்த்திங்கன்னா ட்ராகன். நான் 4ஆம் தேதி பிறந்த நபர். 4ங்கிறது ராகு. சைனீஸ் தான் வந்து அந்த ட்ராகனுங்கிறத வந்து மிகப்பெரிய அளவு கொண்டாடக்கூடியவர்கள். ஆமாம், அவங்க அந்த சைனீஸ் நியூ இயர் வந்ததுனாலே அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இப்போ பழைய ஜாக் ஜான் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் வச்சே ஒரு ஃபைட் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ட்ராகனுங்கிற சிம்பிளை நம்ம போடலாம் அப்படிங்கிறப்ப தான் இந்த இதை போட்டது. அப்புறம் இன்ஃபினிட்டி பற்றி நம்ம நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கோம். யுனிவர்சல் சிம்பிள்ஸ்னு நிறையா இருக்குது. இப்போ இன்ஃபினிட்டி, அம்சமுத்திரை,
இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷனில் ஒரு சிம்பிள் இருக்கும் தெரியுங்களா? ஆமாம், அந்த நாகம் மாதிரி இருந்து 2 நாகம் பிணைந்திருக்கக்கூடியது ஒரு குச்சியில் இருக்கிற மாதிரி. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய் இருக்கக்கூடியவர்கள் அந்த சிம்பிளை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த நோய்க்கான நிவர்த்தி அவர்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் வந்து அந்த டாக்டர் இதுக்கே வந்து ஒரு சிம்பிளாக வச்சுருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட லோகோவும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரபலமான நிறுவனங்கள், பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க வச்சுருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இதுக்கெல்லாமே வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக்கே அவங்களோட இதை வந்து மெட்டாவெர்ஸ்னு மாற்றும்போது அதை இன்ஃபினிட்டியாக தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம். இப்போ லென்ஸ்கார்ட்டோட இது பார்த்தீங்கன்னா அதுவும் இன்ஃபினிட்டி சிம்பிள் தான். ஆமாம், மகேந்திராவோட லேட்டஸ்ட்டாக அவங்க கோட்டக் மகேந்திராவோடதும் இன்ஃபினிட்டி தான். ஈவன் வந்து கலைஞர் நூற்றாண்டுன்னு ஒன்று கொண்டாடினாங்க. அப்போ வந்து அந்த 100ல் 1 மட்டும் டிஜிட்டாக இருக்கும், இந்த 00 வந்து இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்முடைய உடல்லையே எல்லாருக்குமே அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குது. ஓ, நம்ம கண் தான் அது. ஆமாம், அவ்வளோதான் விஷயம். நம்ம கண்ணால் தான் நிறைய விஷயங்களை பார்க்கணும். அதனால தான் வந்து தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இப்போது ஏன் வந்து டேட்டூ போடுறதுனால என்ன அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. இப்போ சில கண்ட்ரீஸில் வந்து டேட்டூஸ் அலௌடு கிடையாது. ஆமாம். இப்போ மலேசியா மாதிரியான கண்ட்ரியில் நீங்கள் டேட்டூ போட்டிங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போடக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில இது இருக்குது. இப்போ அரசு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க, அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த டேட்டூ மாதிரியான இதை வந்து பண்ணினா அவங்களுக்கு அந்த வேலைக்கு இதுவே வந்து ஒரு இதாக இருக்கும். பட் இப்போ உங்களால் போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ராசிக்கான குறியீடோ, லக்னத்துக்கான குறியீடோ, அல்லது என்ன தசை நடக்குது, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சுக்கிர தசை நடக்குது, அப்போ அந்த சுக்கிரனுக்கு உண்டான சிம்பிள்னு இருக்கும். எல்லா கிரகங்களுக்குமே சிம்பிள்ஸ் உண்டு. ஓகே. நவகிரகங்களுக்கே சிம்பிள்ஸ் உண்டு. சூரியனுக்கு இருக்குது, சந்திரனுக்கு இருக்குது, அதுக்கப்புறமா குருவுக்கு இருக்குது, சுக்கிரனுக்கு இருக்குது, எல்லா கிரகங்களுக்கும், செவ்வாய்க்கு இருக்குது, புதனுக்கு இருக்குது, ராகுக்கு இதுக்குமே சிம்பிள்ஸ் இருக்குது. அப்போ அதையே வந்து நாம் வந்து டேட்டூவாக போடலாம். சில ஏஞ்சல் நம்பர்ஸை கூட டேட்டூவாகவே போடலாம். இப்போ என்னை பின்பற்றக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 19962114 டேட்டூவாக போட்டிருப்பாங்க. ஐஎம் மணி மேக்னெட்னு டேட்டூவாக போட்டிருப்பாங்க. ஓகே. ஏன் பிரபலமாக இருக்கக்கூடிய நயன்தாரா இருக்காங்க இல்லையா, அவங்க முதல்ல வந்து ஒரு அஃபையர் இருந்தப்போ வந்து அவங்க வந்து பி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே மாற்றி அவங்களும் அந்த டிசைனவே மாற்றிட்டு வேறு மாதிரி இது பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி பிரபலங்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்கள் ஒளிந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த டேட்டூஸ்லேயுமே சரி. அப்போ நம்ம ஒரு மேச ராசியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க தாராளமாக அந்த ஆட்டுக்கெடா அப்படிங்கிற இதை வந்து டேட்டூவாக போடலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேசம்ங்கிறது வந்து லண்டன் பிரிட்டிஷாரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க வந்து அந்த மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது இல்லைங்களா, அந்த ராஜா அந்த அலங்காரம் அந்த மாதிரி ஒரு பரேட் நடக்கிற மாதிரியா இருக்கும்போது கடைசியாக அந்த எலிசபெத் ராணி வந்து இதானப்போம்லாம் கூட முன்னாடி வந்து இந்த ஆட்டுக்கெடா தான் வந்து 4 ஆடு வந்து அப்படியே அந்த இதில் வந்து ஊர்வலத்தில் வந்து நடந்து வரும். அவங்க வந்து மேஷம், ஓகே, இந்தியா வந்து மகரம். அதனால தான் மகரம்ங்கிறது சனி, மேசங்கிறது செவ்வாய். நம்ம யார்கிட்ட அடிமையாக இருந்தோம், பிரிட்டிஷார்கிட்ட அடிமையாக இருந்தோம். ஏன்னா மேசத்தில் வந்து சனி வந்து நீச்சம். இதுதான் ஒரு விஷயம். அப்போது ரிஷபம் அப்படின்னா அந்த காளை, அந்த காளை மாட்டோட புகைப்படத்தை வந்து தாராளமாக அவர்கள் வந்து பச்சை குத்தலாம். லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி. ஏன்னா லக்னம் வந்து 100% பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராசிங்கிறது 50% 75% பலன்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அடுத்தது மிதுனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதனை குறிக்கக்கூடியது, ரெட்டையர்களை குறிக்கக்கூடியது. இப்போ உதாரணமாக பாருங்கள், மிதுனம் வந்து அமெரிக்கா. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டையர்கள் அதிகமாக இருப்பார்கள். ட்வின் டவர்ஸ். அதே மாதிரி இன்டலெக்சுவல்ஸான நபர்கள் எல்லாம் அங்கே தான் போவாங்க. நாசாங்கிறதே அங்கே தானே இருக்குது. புதன்கிறது தானே உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயம், புத்தி சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியது. அதனால் அங்கே அந்த மாதிரியான இது இரட்டைத்தன்மை உடையவர்களும் அங்கே இருப்பாங்க. இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் அந்த மாதிரியான இது அது மாதிரியான இதெல்லாம் அங்கே. அப்போ அவங்க வந்து ரெட்டை ஜெமினி அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்தது தெரியுங்களா, அவங்களோட
சினிமா நிறுவனம். அவங்களோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெட்டை- குழந்தைங்க ரெண்டு வந்து ரெட்டையர்கள். ஒரு பிபி ஊதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை கூட வந்து நீங்கள் வந்து டேட்டுவாக குத்தலாம். மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆனால் சந்திரன் கெடாமல் இருக்கணும். லக்னம் வந்து மெயின் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சந்திரன் 6, 8, 12 போய் மறைஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் சந்திரனும் நல்லா இருந்தால் அவங்க ராசிக்குரிய இதை போடலாம். இல்லை லக்னத்துக்குரியது தான் மெயின், ப்ரைமரி வந்து அது, செகண்டரி தான் உங்களுக்கு வந்து ராசிக்குரிய இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகம். கடகம்னாலே நண்டு சிம்பிள், அதை வந்து இது பண்ணலாம். நான் நிறைய பேரை சொல்லுவேன், நண்டு மார்க்கு லுங்கி வாங்கி கட்டுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த குறியீடுங்கிறது மிகப்பெரிய அளவு உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேரை வந்து நான் இந்த இன்ஃபினிட்டி குறியீடு போட சொல்லி அவங்களுக்குலாம் வந்து இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துருக்கு, வேலை கிடச்சிருக்கு, அதே மாதிரி திருமணம் ஆகிருக்கு. வெறுமன சிம்பிள்ஸில் வச்சே நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம். இப்போ சிம்மம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம். அப்போ அந்த சிங்கத்தோட இதை வந்து நம்ம டேட்டுவாக போடலாம். சிம்மத்துக்கு அடுத்து கன்னி. இப்போ கன்னி பெண்களோட இது அல்லது புதனோட அம்சமாக இருக்கக்கூடிய விஷயம், அதை மாதிரியான இதெல்லாம் வந்து போடலாம். துலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தராசு சின்னம். அப்போ அந்த தராசு சின்னத்தை வந்து டேட்டுவாக போடலாம். விருச்சிகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேல். பொதுவாகவே கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலோ தேலோ போடுறது அவங்களுக்கு கடனை கட்டுக்குள் கொண்டு வரும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், கடனிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் தரும். நிறைய பேருக்கு இந்த தேலையும் வேலையுமே போட சொல்லி கடன் பிரச்சனையிலேருந்து நிறைய பேரை வந்து நம்ம வந்து மீட்டு எடுத்துருக்கோம். அவங்க வந்து அதை பதிவுகளாகவே எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது தேல் போடுறதுனால அது வந்து உங்களுக்கு அது வந்து ராஜ தேல், கருந்தேலாக போடணும். அது எப்படின்னா கீழிருந்து மேலே போகிற மாதிரி அந்த தேல் வந்து இதாக இருக்கும், அப்படி இருக்கணும். இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கொடுக்கு வந்து மேல் நோக்கி கொடுக்கா இப்படி இருக்கணும். தேலோட ஃபேஸ் வந்து நம்மளை பார்த்தாப்புல இருக்கிற மாதிரி இருக்கணும். அது அப்புறம் தனுசு அப்படிங்கிறதுனா வில் அம்போட ஒரு பாதி மனிதனும் பாதி மிருகமும் இருக்கிற மாதிரியான இது. அப்போ அதை வந்து நம்ம ஒரு பச்சை குத்திக்கலாம். மகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதலை, கும்பம் தான் கலசம். மகரம் வந்து உங்களுக்கு வந்து முதலை அப்படிங்கிற மாதிரியும் கங்கா தேவி அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ அதை வந்து நாம் வந்து டேட்டுவாக போடலாம். கும்பம் தான் கலசம். கும்ப கலசத்தை போட்டாலே அவர்களுக்கு நல்லா இதாகும். மீனம்ங்கிறது ரெட்டை மீன். அப்போ அதை வந்து அவங்க ஒரு மீன லக்னமாக இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும், சார் நான் மீன லக்னமாக இருக்கேன், மேச ராசியாக இருக்கேன், இப்போ நான் எப்படி இது பண்ணுறது? அப்போ அந்த ராசிக்குரிய இது இருக்கு இல்லைங்களா, மேஷ ராசியாக இருக்காங்க, மீன லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு 2லேயே சந்திரன் வந்துடும். லக்னம் மீனம், ராசி மேஷம். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், அந்த மீன் சிம்பிளை வலது கையில் போடுங்க. இடது கையில் வந்து அந்த ஆட்டுக்கு ஷீப் அல்லது கோட் அந்த மாதிரியான இதை வந்து போடுறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லா ராசிக்கும் நீங்கள் சொன்னீங்க சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, தெய்வங்களோட படத்தை போடுறாங்க. முக்கியமாக எந்த தெய்வங்கள் படத்தை நம்ம ஒரு டேட்டுவாக குத்தலாம், எந்த தெய்வங்கள் படத்தை குத்தவே கூடாது? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதாவது 1, 5, 9 நம்ம லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம், இதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வம்னு ஒன்று நமக்கு அமையும். குலதெய்வம் அப்படிங்கிறதும் அமையும். நிறைய பேர் குலதெய்வத்தோட இதையே வந்து டேட்டுவாக போடக்கூடிய நபர்கள் சவுத் சைட்லாம் கம்பல்சரி அது எல்லாம் அந்த பேரையாவது குத்திருப்பாங்க. ஆமாம், பரியேறும் பெருமாள் சாஸ்தா, இந்த சாஸ்தா, ஐயனார், இப்படி கருப்புசாமி, மாடசாமி, சுடலை மாடன் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பண்ணுறதுண்டு. குலதெய்வத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் டேட்டுவாக போடுறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த கலிகாலத்தில் வந்து மிக முக்கியமாக வந்து அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கும்பிடக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து முருகன். ஆமாம், தமிழ்நாட்டில் தான் அறுபடை வீடுமே இருக்குது. அப்போ முருகனை வந்து நீங்கள் வந்து பச்சை குத்துறது வந்து ரொம்ப நான் பார்த்துருக்குறேன். அது நிறைய இடங்களில் அது நல்ல விதமாக வேலை செய்கிறது. அப்புறம் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி, ஏன்னா வந்து மால் மருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மால்னா திருமால், அவரோட மருமகன் தான் முருகன். அதனால் அந்த மால் மருகனை பிடித்தாலே நமக்கு மால் கிடைக்கும்.
மாலெண்ணெய் துட்டு பணம் எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் தான். ஏன் வந்து திருப்பதிக்கு அவ்வளவு கூட்டம் போகுது? சந்திரன் சந்திரனோட ஒட்டுமொத்த ரேஸும் விழக்கூடிய இடம் தான் அந்த திருப்பதி ஏழுமலையான் கோயில். பார்த்தீங்கன்னா வந்து கோடி கோடியாக பணம் கொட்டிக்கொண்டே தான் இருக்கிறது. அது ஒரு ரொம்ப கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க வேண்டிய இது அந்த பக்கம் போயிடுச்சு, ஆந்திராவுக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. பட் திருப்பதி மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே இந்த வாட்டிக்கன் சிட்டி அந்த மாதிரியான இது மெக்கா மெதினா இதெல்லாம் தான் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதுவுமே வந்து அந்த நம்ம இதுக்கு இல்லை. ஸோ அப்போ வெங்கடாஜலபதி இதை போடலாம், மகாலட்சுமி தாயார் அதை வந்து போடலாம். ஏன்னா மகாலட்சுமி தானே உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குபேரனை கூட போடலாம். போடக்கூடாத தெய்வங்கள்னா இந்த உக்கிர தெய்வங்கள், காளி, வராகி, பைரவர், நரசிம்மர், பிரத்யங்கர், இந்த மாதிரியான. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தெய்வத்தை போடுறோம்னா நம்ம வந்து எவ்வளவு சுத்தபத்தமாக இருக்கணும், மனுஷங்களால் அப்படி இருக்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கி இப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்கணும்னு யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த தெய்வத்தை நாம் வந்து நம்ம டேட்டுவாக போடுறோம்னா என்ன, நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம உடம்பு தான் கோயில், உள்ளமும் இறைவன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரு கடவுளை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னா, சாத்வீக தெய்வங்கள்னு ஒன்று இருக்குது, உக்ர தெய்வங்கள்னு ஒன்று இருக்குது. உக்ர தெய்வங்களை போட்டுட்டு சில பேர் வந்து இந்த என்ன சொல்கிறது, வேண்டத்தக்காத செயல்களை செய்யும் பொழுது அது ரிப்பீட்டாக அவங்களுக்கே ஆப்படிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடும். அப்போ அந்த உக்கிர தெய்வங்களை தவிர்த்து சாத்வீகமான தெய்வங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி, அல்லது லக்னம் தெரியல அப்படிங்கிறவங்க ராசிக்கு தகுந்த மாதிரியான 1, 5, 9 அந்த இதை வச்சு அதுக்குரிய தெய்வத்தை வந்து இது பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிரகங்களை வந்து கூட அதில் சுப கிரகங்கள்னு இருக்கும், அந்த மாதிரியான இதை போடலாம். ஆனால் அந்த கிரகம் வந்து நம்ம ஜாதகத்தில் கொஞ்சம் வலிமையாக இருக்கா என்னன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸில் நிறையா இது இருக்குது. இப்போ ஜூபிட்டரோட சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 மாதிரி இருக்கும், 2 போட்டு அதுலேயே 4 வர மாதிரி. அதை அந்த நம்ம கட்டவரலுக்கு கீழே சும்மா எழுதுனாலே நமக்கு வந்து அந்த ஆக்டிவேஷனுங்கிறது கிடைக்கும். இதே வீனஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு கீழே வந்து அதில் ப்ளஸ் மாதிரி இருக்கும், அது சுக்கிரனுக்கான சிம்பிள். ஏன்னா இன்றைக்கி வந்து குரு அப்படிங்கிறது கோடியில் வரக்கூடிய பணம், சுக்கிரன் அப்படிங்கிறது லேக்ஸ் வரைக்கும் உண்டான பணம். ஆனால் குருவா சுக்கிரனான்னு கலிகாலத்தில் பார்க்கும்போது சுக்கிரன் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடியவராக இருப்பார். ஏன்னா நமக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியது அந்த சுக்கிரன் தான். காரு பங்களா எல்லாம் இருந்து ஒருத்தருக்கு சுகர் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், அவர் எதை அரிசி சோறு கூட சாப்பிட முடியாது. அந்த லக்ஸூரியஸ் லைஃப் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது அந்த சுக்கிரன் தான். ஸோ அதை நோக்கி தான் எல்லாருமே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். கோடியாக பணம் வச்சுருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான குடிப்புணை இருக்கணும்ல. கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா திடீர்னு ரைடு வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுற மாதிரியான இதுவும் நடக்க தானே செய்கிறது. கண்டிப்பாக. அது மாதிரி தெய்வங்கள் புகைப்படத்தை போடும்போது அது சாத்வீகமான தெய்வமா, மகான்கள் புகைப்படத்தை போடணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சாய்பாபா இதை வந்து போட்டிருப்பாங்க, டேட்டுவா போட்டிருப்பாங்க, ராகவேந்திரர் போட்டிருப்பாங்க, சிவனோட இதெல்லாம் போடுறோம். நார்த் இந்தியன்ஸ் வந்து சிவனோட இதை போடுவாங்க. சிவனடியார்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒருத்தருடைய இதை பார்த்தேன், நான் எனக்கு ஒரு பிரமிப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னா ஹோல் முதுகு ஃபுல்லாகவே வந்து அந்த சிவனடியார் வந்து நடராஜரை போட்டிருக்காரு. அப்பா, அதுவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பாடியை பார்த்தாலே அந்த நடராஜர் தான் நமக்கே கையெடுத்து கும்பிடணும் மாதிரியா இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் நெஞ்சில் வந்து சிவனோட இது லிங்கமோ அல்லது சிவனோட இதுவே போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நந்தியை போடுறவங்களும் இருக்காங்க, திரிசூலத்தை டேட்டுவாக போடுறவங்க இருக்காங்க. அது மாதிரி நிறையா இது இருக்குது. ஓகே, மொத்தம் ஒரு டேட்டுவால் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான ஒரு விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. வந்து அது வந்து ஆதி காலத்திலேருந்தே வந்து நம்ம பச்சை குத்தி இது பண்ண இதுதான். இன்றைக்கி வந்து அது வெளிநாட்டு அவர்களுக்கு கூட அது ரீச் ஆகி அவங்கவுங்க இதுலலாம் வந்து ஹார்திக் பாண்டியார்னா பார்த்தீங்கன்னா எங்கெல்லாமா போட்டிருப்பாரு.
விராட் கோலி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆமாம், கையில் போட்டிருப்பாங்க. போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம அந்த டேட்டூ போடுறது வந்து தவறு கிடையாது. பட் வந்து முன்னாடி வந்து இந்த என்ன பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் குறவன் குறத்திகள் தான் அந்த டேட்டூ இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒருத்தருக்கு குத்துனதையே இன்னொருத்தருக்கு குத்துறதுனால அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான அது. ஆனால் இன்னைக்கு நவீனத்துவம் வளர்ந்துட்டதுனால நம்ம வந்து ஒரு இது அதுக்கான ஆட்கள்கிட்ட போய் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இதெல்லாம் போடும்போது வெறும் 1000 rupees தான். இவ்வளோ பெரிய டிசைனுக்கெலாம் வந்து நிறையா சார்ஜஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம டேட்டூ போடுறதுனால சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். ஒரு ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா வண்டி ஓடுற மாதிரி இந்த அட்டகாசம் படத்தில் காமிப்பாங்கள்ல, அது வந்து ஒரு காமெடிக்கு பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து இந்த பொருள் எதுக்கு வந்து வாஸ்துன்னு ஒரு இது சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் பூஜை அறை இருக்கணும், இந்த இடத்துல தான் கழிவறை இருக்கணும். கழிவறை இருக்கிற இடத்துல போய் நம்ம பூஜை அறையை வச்சிட்டோம்னா அங்கே எல்லாமே வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்கள், அங்கே நோய் வர்றதுக்கான இது பணம் நிறையா செலவாகக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியானதெல்லாம் ஆகும். அதை மாதிரி தான் இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். அதை நம்ம தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வீடியோ மூலமாக பலருக்கும் போய் சேர்ந்திருக்கும். உங்களோட வார்த்தைக்கும் உங்களோட நேரத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி.